தனி கோஷ்டியா, தனி கட்சியா, இப்படி சொன்னது யார்? சீரிய அண்ணாமலை. அமித்ஷா போட்ட கட்டளையின் பேரில் எடுத்துக்கொண்ட அதிரடி சபதம். வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தான் தலைவராக இருந்த காலகட்டத்திலும் கூட இப்போதும் என்னை ஒரு தொண்டனாக மட்டுமே நினைத்துக் கொள்கிறேன், இப்போதல்ல எப்போதுமே நான் பாஜகவில் ஒரு தொண்டனாகவே இருப்பேன் என்று கூறினார். அந்த அடிப்படையில் தான் தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்ட பிறகும் கூட ஒரு தொண்டனாக இருந்து அண்ணாமலை செயல்பட்டு கொண்டிருக்கிறார். குறிப்பாக அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்ட பிறகும் கூட அதே பழைய அரசியலை கையில் எடுத்திருப்பது திராவிட கட்சிகளுக்கு அவர் மீது அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம், தேர்தல் நெருங்க இன்னும் அண்ணாமலை அரசியல் களத்தில் அடித்து ஆடத் தொடங்கி விடுவாரோ என்று பயப்படுகிறார்கள். இதன் காரணமாகவே தங்களது ஊடகங்களை வைத்து அண்ணாமலை பேசும் கருத்துக்களை திரித்து வெளியிடும் வேலைகளில் ஈடுபட்டுள்ளார்கள். குறிப்பாக திமுகவின் ஊடகங்களும் அதன் ஆதரவு ஊடகங்களும் இந்த வேலையை பெரிய அளவில் எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியில் உள்ள திருமாவளவன் போன்றவர்களும் அண்ணாமலையின் கருத்துக்களை மாற்று கோணத்தில் திசை திருப்பி விடுகிறார்கள். அதாவது, அண்ணாமலை கோவையில் நடத்தும் நிகழ்ச்சிகளில் பாஜகவின் முன்னணி தலைவர்கள் பேனர்கள் இடம்பெறவில்லை என்றால் அதையும் ஒரு விவகாரமாக்குகிறார்கள். அதையடுத்து அண்ணாமலை நடத்திய நிகழ்ச்சியில் உங்களது புகைப்படம் பேனர்களை கூட வைக்கவில்லையே, உங்களை புறக்கணிக்கிறார்களா என்று சம்பந்தப்பட்ட தலைவர்களிடத்திலேயே கேள்வி கேட்டு அதை விவகாரமாக்குகிறார்கள். இன்னொரு பக்கம் அண்ணாமலை சாதாரணமாக சொல்லும் கருத்துக்களை வேறு மாதிரி மடைமாற்றம் செய்கிறார்கள். குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதன் காரணமாகவே அண்ணாமலை பேசும் கருத்துக்களை வைத்தே இந்த கூட்டணியை உடைத்துவிட வேண்டும் என்று திமுக தீவிரம் காட்டி வருகிறது. குறிப்பாக திமுகவின் ஐடி விங் அண்ணாமலை மீடியாக்களை சந்திக்கும் போது பேசும் கருத்துக்களை வைத்தே இந்த கூட்டணியை எப்படியாவது உடைத்துவிட வேண்டும் என்று தீவிரம் காட்டுகிறது. இதற்காகவே சமீபத்தில் அண்ணாமலை கூட்டணி குறித்து பேசிய கருத்துக்களை ஒட்டுமொத்த திமுகவின் ஊடகங்களும் சர்ச்சையாக்கினார்கள். குறிப்பாக அண்ணாமலையை பொறுத்தவரை பாஜக ஆட்சி என்று சொல்லவில்லை, 2026 தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்றுதான் சொன்னார். இதைதான் அமித்ஷாவும் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக் கொண்டு வருகிறார். அதே கருத்தை தான் அண்ணாமலையும் 2026 தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடக்கும் என்று சொன்னார். ஆனால் இந்த ஊடகங்களோ அண்ணாமலை தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி நடக்கும் என்று சொன்னதாக திரித்து வெளியிட்டு சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறார்கள். அதையடுத்து இதே கேள்வியை அதிமுக புள்ளிகளிடத்திலும் கேட்கிறார்கள். அதற்கு அவர்கள் அப்படியெல்லாம் இல்லை, தமிழ்நாட்டில் 2026 அதிமுக ஆட்சிதான் என்று சொல்கிறார்கள். இப்படி இரண்டு கட்சிகளிடத்திலும் மாறி மாறி கேள்விகளை கேட்டு அவர்களிடத்தில் வெவ்வேறு விதமான பதில்களை வாங்கி அதை வைத்து திமுகவின் ஊடகங்கள் பெரிய அளவில் சர்ச்சைகளை ஏற்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அந்த அளவுக்கு திமுகவானது அதிமுக பாஜக கூட்டணியை ஏதாவது ஒன்று செய்து உடைத்து விட வேண்டும் என்று தங்களது ஐடி விங்கிற்கும் ஆதரவு ஊடகங்களுக்கும் அசைன்மெண்ட் கொடுத்துள்ளது. அதனால்தான் அண்ணாமலையை வைத்து இதை செய்துவிட வேண்டும் என்று தீவிரம் காட்டுகிறார்கள். இந்த நேரத்தில் தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மீடியாக்களை சந்தித்த அண்ணாமலை ஒரு விஷயத்தை பக்குவமாக சொன்னார். தயவு செய்து கூட்டணி குறித்து யாரும் என்னிடத்தில் கேள்வி கேட்க வேண்டாம். தற்போது மாநில தலைவராக இருக்கும் நயினார் நாகேந்திரனிடத்தில் இது குறித்து கேளுங்கள். அதோடு நான் தனி கட்சி தொடங்க போவதாக சிலர் செய்தி பரப்புகிறார்கள். அப்படியெல்லாம் எனக்கு எந்த அவசியமும் இல்லை. ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன், இந்த தலைவர் பதவி என்பது ஒரு வெங்காயம் மாதிரி, அதை உரிக்க ஒன்றுமே இருக்காது. இதை நான் தலைவராக இருக்கும் போதே பலமுறை சொல்லி வந்திருக்கிறேன். அதனால் தலைவர் பதவியில் இல்லாததால் அதை நினைத்து நான் ஃபீல் பண்ண போவதில்லை. நான் எப்போதுமே பாஜகவின் ஒரு தொண்டனாக இருந்து எனது வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். இது எப்போதும் போல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். பிரதமர் மோடியின் விசுவாசியாக பாஜகவின் உண்மை தொண்டனாக எப்போதுமே நான் செயல்படுவேன். குறிப்பாக நான் தலைவர் பதவிக்கு வருவதற்கு யாருடைய காலையும் பிடிக்கவில்லை. என்னுடைய தனி திறமை வைத்துதான் வந்தேன். என்னை நம்பிதான் பாஜகவும் தலைவர் பதவி கொடுத்தார்கள். அதை கடந்த 4 ஆண்டுகளாக என்னால் முடிந்தவரை சிறப்பாக செய்தேன். அதோடு இப்போது தலைவர் பதவி போய்விட்டது என்பதற்காக வீட்டுக்குள் முடங்கிவிட மாட்டேன். பாஜகவின் சாதாரண தொண்டனாக எப்போதும் போல் நான் இந்த களத்தில் நின்று கொண்டே இருப்பேன். அடுத்தடுத்த பதவிகளை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காகவே நான் போராட மாட்டேன். பதவிகள் என்னை தேடி வந்தால் மட்டுமே அதை ஏற்றுக்கொள்வேன். இல்லை என்றால் ஒரு தொண்டனாக இருந்து தொடர்ந்து எனது வேலையை செய்து கொண்டேதான் இருப்பேன் என்று கூறியுள்ள அண்ணாமலை, சில நிகழ்ச்சிகளுக்கு நான் செல்லும் போது என் மீது பாசமுள்ள பாஜக தொண்டர்கள் கைதட்டி ஆரவாரம் செய்கிறார்கள். இதை வைத்து சிலர் திட்டமிட்டே செய்வதாக சொல்கிறார்கள். அப்படியெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆதரவு தெரிவிப்பதோ ஆரவாரம் செய்வதோ எதுவாக இருந்தாலும் தங்களது இதயத்திலிருந்து வர வேண்டும். பணம் கொடுத்து கூட்டம் சேர்க்க வேண்டிய அவசியம் இந்த அண்ணாமலைக்கு இல்லை. அதற்கு வேறு சில கட்சிகள் உள்ளன. என்னை பொறுத்தவரை எப்போதுமே பாஜகவுக்கும் பாஜக தொண்டர்களுக்கும் உண்மையாகவே இருந்து வருகிறேன். இந்த உண்மைதான் இப்போது வரை எனக்கென்று ஒரு பெரிய ஆதரவு தொண்டர்களை உருவாக்கி இருக்கிறது.
நாம் உண்மையாக இருந்தால் நமக்கு பின்னால் ஒரு பெரிய படையை திரண்டு நிற்பார்கள். அதைதான் இப்போது நான் பார்க்கிறேன். ஏனென்றால் பெரும்பாலும் தலைவர் பதவியிலிருந்து ஒருவர் மாற்றப்பட்ட பிறகு அவர்களை அந்த கட்சியின் தொண்டர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். ஆனால் என்னை அப்படி அல்ல. தலைவராக இருந்தபோது எப்படி என்னிடத்தில் அன்பு பாசத்தை காட்டினார்களோ அதைதான் இப்போதும் காட்டுகிறார்கள். இது உண்மையான பாசம். ஒரு தலைவர் என்பதற்காக என் மீது வந்ததல்ல. தனிப்பட்ட முறையில் இந்த அண்ணாமலையை பிடித்து அவர்களுக்கு வந்தது. ஆனால் இதை கூட திட்டமிட்டே செய்வதாக சிலர் வதந்தி பரப்புகிறார்கள் என்று தனது நிலைப்பாட்டை வெளிப்படையாக தெரிவித்துள்ள அண்ணாமலை, இன்னும் சிலர் அண்ணாமலைக்கு அமித்ஷா தடை போட்டு விட்டதாகவும் செய்தி பரப்புகிறார்கள். எனக்கு பாஜகவில் யாரும் எந்த தடையும் போட்டதில்லை. எப்போதும் போல் உங்கள் அரசியலை செய்து கொண்டே இருங்கள் என்றுதான் கூறுகிறார்கள். டெல்லி மேலிடம் போடும் உத்தரவின் பேரில் தான் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். அதனால் தேவையில்லாமல் நான் பேசும் கருத்துக்களை மற்ற தலைவர்களிடத்தில் கேட்டு சிண்டு முடியும் வேலையை மீடியாக்கள் செய்ய வேண்டாம். தமிழ்நாட்டில் கண்டிப்பாக அரசியல் மாற்றம் வரும். அந்த மாற்றத்தை தேடிதான் நாங்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கிறோம். திமுக அல்லாத ஒரு ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அதற்காக டெல்லி மேலிடம் எப்படிப்பட்ட முடிவெடுத்தாலும் அதற்கு கட்டுப்பட்டு செயல்படுவேன் என்று அண்ணாமலை தன் நிலைப்பாட்டை மீண்டும் வெளிப்படுத்தியுள்ளார். அடுத்த செய்தி. சன் டிவி குடும்பத்தில் வெடித்த மோதல். கலாநிதி மாறனுக்கு நோட்டீஸ் அனுப்பிய தயாநிதி மாறன். திமுகவை சேர்ந்த எம்பி தயாநிதி மாறன் முன்னாள் அமைச்சராக இருந்தவர். இவர் சன் டிவி குழுமத்தை கவனித்து வரும் தனது அண்ணன் கலாநிதி மாறன் மீது குற்றம் சாட்டியுள்ளார். அதோடு தனது வழக்கறிஞர் மூலம் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், சன் குழுமத்தின் பெரும்பாலான சொத்துகள் கலாநிதி மாறனின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் அதன் மூலம் வரும் மொத்த வருமானத்தையும் அவரே கைப்பற்றி கொண்டு வருவதாகவும் தயாநிதி மாறன் குற்றம் சாட்டியுள்ளார். அதன் காரணமாகவே சன் குழுமத்தின் பங்கு நடைபெற 2003ஆம் ஆண்டில் அசல் ஆவணத்தின்படி மீண்டும் மாற்ற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக சன் குழுமத்தின் மொத்த நிறுவனங்களின் சொத்துக்களை தனிப்பட்ட ஆதாயத்துக்காக தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ள கலாநிதி மாறன் மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார், சதி செய்கிறார். எங்கள் தந்தை முரசொலி மாறன் இறக்கும் தருவாயில் இருந்தபோது 2003 சட்டவிரோத நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அதையடுத்து என் தந்தை இறந்த பிறகு தாயார் மல்லிகா மாறன் பெயருக்கு சொத்துகள் மாற்றப்பட்டன. இதை வைத்து பல நிறுவன பங்குகளை தாண்டி அவர் தனது பெயருக்கு மாற்றியிருக்கிறார். 12 லட்சம் பங்குகளை சட்டவிரோதமாக கையகப்படுத்தி அவர் எனக்கு துரோகம் செய்திருக்கிறார். சன் டிவியின் 60% பங்குகளை எங்களுக்கு எந்தவித ஆலோசனையும் இன்றி யாரிடத்திலும் அனுமதி கேட்காமல் அவர் தனக்கு ஒதுக்கீடு செய்து கொண்டு வருகிறார். அதனால் அனைத்து சொத்துக்களையும் சரிபாதியாக தனக்கு பிரித்து தர வேண்டும். இதை செய்ய கலாநிதி மாறன் தவறினால் அவர் மீது சிவில் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்த நோட்டீஸில் தெரிவித்துள்ளார் தயாநிதி மாறன். பகல்காமை போன்று மீண்டும் தாக்குதல் நடத்த திட்டம். உளவுத்துறை கொடுத்த அதிர்ச்சி தகவல். ஜம்மு காஷ்மீரில் உள்ள பகல்காமில் பாகிஸ்தானின் தீவிரவாதிகளால் 24 சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அதன் பிறகு இந்தியா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியில் உள்ள பயங்கரவாதிகளை ஆபரேஷன் சிந்தூர் மூலம் தாக்கி அழித்தது. என்றாலும் பகல்காமில் தாக்குதல் நடத்தியவர்கள் இன்னும் முழுமையாக அழிக்கப்படவில்லையாம். சிலர் சுதந்திரமாக அறிவதாக உளவுத்துறை மத்திய அரசுக்கு ஒரு அதிர்ச்சி தகவல் கொடுத்திருக்கிறது. இப்படியான நிலையில் இன்னும் சில தினங்களில் பனிலிங்கத்தை தரிசனம் செய்யக்கூடிய அமர்நாத் யாத்திரை தொடங்கப்பட உள்ளது. இந்த யாத்திரையில் ஒவ்வொரு நாளும் 30,000க்கும் மேற்பட்ட யாத்ரீகர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதனால் மீண்டும் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத அமைப்புகள் தாக்குதல் நடத்திவிடக் கூடாது என்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சகம் CRPF படையை அதிகமாக பாதுகாப்பு ரோந்து பணியில் ஈடுபடுத்த திட்டமிட்டுள்ளது.